தினம் ஒரு நீதிமொழி. இன்று நாம் படிக்கக்கூடிய நீதிமொழி 2:7 வசனம். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். இந்த வேத வசனம் நமக்கு 2 காரியங்களை சொல்கின்றது. முதலாவது காரியம், உலக ஞானமும் தேவனுடைய ஞானமும் வேறுபட்டு இருக்கிறது. இன்று அநேகர்கள் உலக ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், தேவ ஞானத்தை மறந்து விடுகின்றோம். இந்த உலக ஞானம் முக்கியம்தான், ஆனால் முக்கியம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் உலக ஞானத்தை காட்டிலும் தேவனுடைய ஞானம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த உலக ஞானம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய காரியம் என்ன? இந்த உலகத்தில் நீ சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் பணம் சம்பாதிக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், நல்லதொரு நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றது. ஆனால் தேவ ஞானம் நமக்கு என்ன சொல்கின்றது என்று பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் நாம் எல்லாவற்றையும் இழந்து விட்டாலும் தேவன் நம்மோடு இருக்கும் பட்சத்தில் நம்மால் இந்த உலகத்திலே எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்று சொல்கின்றது. உதாரணத்துக்கு யோபுவை நாம் பார்க்கலாம். யோபுவிடம் எல்லாம் இருந்தது. யோபுவிடம் இருந்து எது இருந்ததோ எல்லாம் பறிக்கப்பட்ட பொழுதும் கூட யோபு தன்னுடைய உத்தமத்திலே நின்றார் என்று வேதம் சொல்கின்றது. ஆகையால நான் இந்த உலக ஞானம் முக்கியம் இல்லைன்னு சொல்லல. நிச்சயமாய் இந்த உலகத்தினுடைய கல்வி ஒரு மனுஷனுக்கு முக்கியம் தான். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பணம் செல்வம் முக்கியம் தான். ஆனா அதுவே நம்முடைய நோக்கமாக மாறிவிடக் கூடாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பணமா வேதமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும், சத்தியமா அல்லது இந்த உலகத்துக்குரிய காரியமான்ற ஒரு சூழ்நிலை வரும். அப்பொழுது நாம் ஞானமாய் எதை தேர்வு செய்கிறோமோ அது நம்மை காப்பாற்றும் என்று பார்க்கின்றோம். இரண்டாவது காரியம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். நீங்க கொஞ்சம் கவனிங்க. தேவ ஞானத்தை நம்பி அதன்படி நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய பாதுகாப்பாய் இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு தேவனுடைய ஞானம் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த உலகத்துடைய ஞானம் ஒரு மனுஷனுக்கு கல்வியை கொடுத்தாலும் தேவனுடைய ஞானம் எல்லா சூழ்நிலையிலும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும் என்று நமக்கு சொல்லி தருகிறது. தேவ ஞானத்தை நாம் நாட வேண்டும் என்றால் வேதத்தை தியானிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.